பண்ணுறோம், இந்த 1 இயரில் பயங்கரமாக சேஞ்ச் பண்ண போகிறோம்னு நினச்சி தான் ஆரம்பித்தோம். பட் ஆப்ரேஷன் பண்ணாங்க, 1.5 hours ஆப்ரேஷன் நடந்துச்சு. சிஸ்டம் கையில் இருக்குது, டைம் இருக்குது, பட் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோட தான் இந்த 2023 நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஹே சாம்ஸ், வெல்கம் பேக் டு ஏபிஎம் ஸ்டுடியோஸ். இந்த வீடியோ நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போது. உங்களுக்கே தெரியும், இந்த செட்டப் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஆமாங்க, வெக்கேஷனுக்காக எங்கள் சொந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் கன்னியாகுமரி அண்ட் மார்த்தாண்டம் சைடில் இருக்கிறவன். ஸோ நீங்கள் ஒருவேளை மார்த்தாண்டம் நாகர்கோவிலேருந்து பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக இந்த வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எப்போவுமே நம்ம டியூட்டோரியல்ஸ் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக மட்டும் பற்றி பேசாமல் ஒரு ஃபேமிலி மெம்பர் கூட நம்ம சிட்சாட் பண்ணுற மாதிரி தான் இது ஒரு சின்னதாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புஷ்ஷை கொடுக்கும் நான் நம்புகிறேங்க. ஸோ 2023 என்னெல்லாம் நடந்துச்சு அண்ட் என்னோடய லைஃப் அண்ட் நம்ம யூடியூப் சேனல் எப்படி ரன் ஆச்சு அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2023 பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு பீஸ்ட்டை வாங்கினோம். கரெக்டாக 31st நைட்டு நான் அந்த ஷாப்புக்கு போய் ஆர்டரை கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டே உட்காந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு என் ஒய்ஃப் அண்ட் குழந்தைன்னு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து அந்த சிஸ்டமை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ வாங்கிட்டு வந்து 31st நைட்டு பார்த்தீங்கன்னா 12 o'clock நாங்கள் பண்ண ஒரு விஷயம், அந்த பவர் பட்டன் ஆன் பண்ணி சிஸ்டமை ரன் பண்ண வச்சு அதை செக் பண்ணி அண்ட் அதை யூஸ் பண்ணி பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் மாற்றி அது எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் எங்களோட இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதே அப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியாகவும் அண்ட் ஓகே, நம்மளோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போக போகுது. அடுத்த கட்டத்துக்கு போக போகுதுன்னா நம்ம டியூட்டோரியல்ஸ் இன்னும் நல்லா தான் பண்ணலாம் அண்ட் நிறைய ஒர்க் பண்ண முடியும். ஸோ நமக்கு இப்போ ஒரு பவர் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தோடு தான் ஆரம்பித்தோம். சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணேன். பல கனவு இருந்தது. ஓகே, யூடியூப் சேனல் எப்படி எடுத்துகிட்டு போகணும், இதை கற்றுக்கணும், அதை பண்ணணும். இந்த டைம் எல்லாத்தையுமே நம்ம பயங்கரமாக யூஸ் பண்ணுறோம், இந்த 1 இயரில் பயங்கரமாக சேஞ்ச் பண்ண போகிறோம்னு நினச்சி தான் ஆரம்பித்தோம். பட் உங்களில் சில பேருக்கு தெரியும், மேபி நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. April 18th ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது இந்த வருஷம். எப்போவுமே நடக்காத ஒன்று அண்ட் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று நடந்துச்சு. எனக்கு சின்னதாக மெடிக்கல் இஷ்யூ வந்தனால ஓகே, ஒரு நாள் தாண்டி இருந்துச்சு அப்படின்னா நான் இன்றைக்கி உங்ககிட்ட இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டேன். ஸோ இது பியூர்லி ஜீசஸோட கிரேஸ் தான். ஸோ அவரோட கிரேஸ்னால தான் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதே. ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு அண்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க. 1.5 hours ஆப்ரேஷன் நடந்துச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாங்க, எல்லாமே முடிஞ்சுது. அண்ட் ஒரு 1 week 1.5 week நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். ஃபுல் மெடிக்கேஷன், எல்லா மெடிசன்ஸும் கொடுத்தாங்க, எல்லாம் ஹை டோஸ் தான். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் வருவானான்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோட தான் இந்த இயரோட ஸ்டார்டிங் பீரியட் இருந்துச்சு. அப்புறமா ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் வந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆக ஆரம்பித்தேன். ஸோ பெரிய கனவோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி லோன் போட்டு எடுத்த ஒரு சிஸ்டம் தான். ஏன்னா பிஸ்னஸ்க்காக நம்ம அடுத்த கட்டம் போகிறதுக்காகன்னு சொல்லி எடுத்த சிஸ்டம் தான். பட் அதுலேயே ஒரு பெரிய அடி. ஓகே, ஸ்டார்டிங்லேயே நம்ம அடி விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு. ரொம்ப உடஞ்சி போனேன். ஓகே, இவ்வளோ தான் லைஃபா, இவ்வளோ தானா, இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாதா, என்ன தான் கஷ்டப்பட்டு சிஸ்டம் கையில் இருக்குது, டைம் இருக்குது, பட் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோட தான் இந்த 2023 நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் போக 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 ஜீசஸோட கிரேஸால் அண்ட் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸோட சப்போர்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்னால அடுத்தடுத்த கட்டமாக என்னால் எடுத்து வைக்க முடிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா டே நைட் ஒர்க் பண்ணுவேன். நைட்லாம் 2 o'clock 3 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். பட் அதுவே எனக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகி என் உடம்பு சுத்தமாக நாசம் பண்ணிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க, ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். லேட் நைட் ஒர்க்ஸ் வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் ஒர்க் பண்ணுங்கள், ரொம்ப லேட் நைட்லாம் ஒர்க் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தூங்குங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மிஷின் ஒர்க் ஆனால் தான் அந்த மிஷினில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அது பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் என்னோடய லைஃப் போயிட்டு இருந்தது. அண்டு மார்ச் ஏப்ரல்லாம் தாண்டியாச்சு. ஏப்ரலில் அந்த மாதிரி பிரச்சனை நடந்தது. மே, ஜூன், ஜூலை அப்படி போய் ஆகஸ்ட்லலாம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் ஓகே, சேனல்ஸில் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றா எடிட் பண்ணி அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். பட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்ட ஒரு கேள்வி தான், ஏன் உங்களுக்கு வியூஸ் போக மாட்டேங்குது, ஏன் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை வெளியில் பார்க்க முடியலையே, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் கேட்டிங்க.
அதே கேள்வி தான் எனக்குள்ளேயும் இருந்தது. நம்ம எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன தான் பண்ணாலுமே நம்மளால் பண்ண முடியலையேன்னு சொல்லி தான் ஓகே ஷார்ட்ஸ் பண்ணலாம். நிறைய பேர் இப்போ சின்ன சின்ன குட்டி குட்டி வீடியோஸாக போட்டு நல்ல ரீச் கிடைக்குது அவங்களுக்கு. அது நம்ம அதிக நேரம் ஒர்க் பண்ண வேண்டாமே. நான் ஃப்ராங்காக அவங்கள்ட்ட பேசுகிறேன், அதிக நேரம் ஒர்க் பண்ண வேணாமே, கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலே போதுமே, ஈஸியாக அந்த ஷார்ட்ஸை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு 1 month ஃபுல்லாக ஷார்ட்ஸ் போட்டேன். ஓகே நம்ம எப்படி அதை ரீச் ஆகிடலாம், நம்ம சேனல் எப்படி அதை எடுத்துகிட்டு போயிடலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபேமஸ் ஆகணும், என்ன நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்றது கிடையாது. லைக் இந்த அனிமேஷன்றதை வந்து தமிழ் கம்யூனிட்டியில் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நான் நினச்சிருந்தேன் இங்கிலீஷில் ஆரம்பிச்சிருக்கலாம். லைக் நான் இங்கிலீஷில் தான் ஆரம்பித்தேன், இந்த சேனல் இங்கிலீஷில் தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நாள் ஆக ஆக எனக்குள்ளே ஏதோ ஒரு லைக் ஒரு பெரிய கேப் இருந்தது. பிகாஸ் நான் சேனல் ஆரம்பிக்கும்போது, அதாவது நான் இந்த கெரியருக்குள்ளே வரும்போது அனிமேஷன்ஸ் பற்றி கற்றுக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் சேனல் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ சர்ச் பண்ணி அதை புரிஞ்சு அதுக்கப்புறமா அதுலேருந்து நம்ம கற்றுக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்னோடய மெயின் மோட்டோவாக ஓகே நம்ம வந்து இங்கிலீஷில் நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட சூப்பரான சேனல்ஸ் இருக்குது, நான் யாரையுமே குறை சொல்லலை, பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். லைக் இந்த மாதிரிப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம கம்யூனிட்டி பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்கு. அது ஆக்சுவலாக ரொம்ப தேவைப்படுறது நம்ம கம்யூனிட்டிக்கு. ஸோ இப்போது இந்த சிச்சுவேஷனில் நம்ம சைட்லேருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும். இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் வீடியோ எடிட்டிங்கை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இன்னும் நிறைய பேருக்கு அதை வந்து தெரிஞ்சுக்கணும். கற்றுக்க நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. பட் அந்த கற்றுக்கிறதுக்கு இடம் தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, லைக் எட்ட முடியாத இடத்துல இருக்குது. ஸோ அது ஈஸியாக நிறைய பேருக்கு ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த சேனலை ஆரம்பித்தேன். ஸோ அப்படி நம்ம ஒரு நல்ல ஒரு மோட்டோவோட ஆரம்பிச்சுமே நமக்கான அந்த ஒரு க்ரோத் கிடைக்கல, அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியலன்றப்போ ரொம்பவே லைக் ஒரு பெரிய ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ளே நான் போயிட்டேன். ஆக்சுவலாக ஓகே இவ்வளோ தான் போல், நம்ம என்ன பண்ணாலும் வர முடியாது, நம்மளால் அடுத்த கட்டம் போக முடியாதுன்றது தான். ஸோ இப்படி நான் போயிட்டு இருக்கும்போது தான் என்ன நானே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்த்தேன், நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது கரெக்டு தானா, இப்போ எதுக்காக நம்ம இந்த ஷார்ட்ஸு போடுறோம், 60 secondsல எல்லாத்தையுமே நம்மளால் சொல்லிட முடியுமா, ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்மளால் புரிய வைக்க முடியுமா. எஸ் கண்டிப்பாக ஒரு 60 secondsல ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும், பட் எஜுகேஷனை நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஏன் அப்படின்னா என்னோடய டைமாக இருக்கட்டும், என்னோடய ஸ்கில்லாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இந்த ஷார்ட்ஸில் நான் போட்டு எனக்கு கிடைச்ச ஒரு ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா என்னோடய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா பெரிய 0 தான். வியூஸ் வரும், 1-2 வீடியோவுக்கு வரும், பட் அதனால நிறைய பேர் பிரயோஜனப்படுறாங்களா, ஒரு முழுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால தான் ஃபுல் வீடியோ போட்டுடலாம். ஸோ அதில் தான் நமக்கு வந்து ஃபியூச்சர் இருக்குது, அதில் தான் நம்மளால் நிறைய சொல்லிக் கொடுக்க முடியும் நிறைய பேருக்கு அப்படின்றதுனால தான் திருப்பி இந்த ஃபுல் வீடியோ போட ஆரம்பித்தேன். அண்ட் ஓகே நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, இப்போ நீங்கள் நினச்ச இடத்துக்கு போயிட்டீங்களா, லைக் அந்த டாப்புக்கு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, போயிட்டுருக்கேன். உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் கூட நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க ஏன் உங்களுக்கு அந்த ரீச் கிடைக்கல, வியூ கிடைக்கல அப்படின்றது. வியூ ரீச் அப்படின்றத விட அந்த கீழே யாராவது ஒருத்தர் போடுவாங்க, ப்ரோ இன்றைக்கி நான் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டேன், எனக்கு இது புரிஞ்சிருச்சு, எனக்கு இது கிடச்சிச்சின்னு. ரீசெண்டாக கூட ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ப்ரோ நான் உங்கள் வீடியோ பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன், இப்போ நான் ஒரு புது ஜாபில் இருக்கேன் அப்படின்னு. ஸோ அது வியூஸ் அண்ட் அந்த டாப் போகிறத விட எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ நிறைய பேரோட லைஃப்பை நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய பேரோட கெரியருக்கு ஒரு அவங்களுக்கு கெரியருக்கு நான் அவங்கள பூஸ்ட் பண்ணி மேலே கொண்டு போய்ட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க அதில் நான் ஒரு ஸ்டெப்பாக இருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம்தான். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மோட்டிவேஷனில் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த லைக் 2023 என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன், ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், நிறைய நடந்தது அதில் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இது மூலமாக நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லைக் நம்ம எப்போவுமே இயர் ஆரம்பிக்கும்போது நம்ம நிறைய ரெசல்யூஷன் வச்சுருப்போம், ஓகே இது பண்ணணும், அது பண்ணணும், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் எப்போவுமே நீங்கள் செட் பண்ண கோல் போக முடியல, அந்த இடத்துக்கு போக முடியலன்னா உடஞ்சிடாதீங்க, கீழே உட்காந்துடாதீங்க, ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்மளால் முடியாதது அப்படின்னு எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அது ஜீசஸோட கிரேஸ் தான். ஸோ அவரோட கிரேஸ் இருந்தனால தான் என்னால் இந்தளவுக்கு புஷ் ஆக முடிஞ்சது. நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, லைக் டெத்தோட கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் நான் போயிட்டேன், அந்த எண்டு வரைக்கும் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். டெத்னா என்ன, லைஃப்னா என்ன, லைக் ஃபுட்டு எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். பார்த்தது அப்புறமா தான் நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் பண்ணணும், நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கோ இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸோ ஏஜோ கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு எப்படி நம்ம ஒரு சஜஷனோ இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கு நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் 2024 போக போகிறீங்க, ஒரு புது வருஷத்துக்குள்ளே போக போகிறீங்க. ஸோ போகும்போது நான் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்னு உங்களுக்கு எட்ட முடியாத கோலை நீங்கள் செட் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செட் பண்ணுங்கள். லைக் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, வெல்த்தை பார்த்துக்கோங்க,
அண்ட் உங்கள் ஸ்கில்லை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு எட்டாவது தூரத்தில் இருக்குது, என்னால் அங்கே போய் ரீச்சே ஆக முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு லைக் சோர்ந்து போயிடாதீங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். எட்ட முடியாமல் இருக்கிறத 8 தூரத்துக்கு மாற்றுங்க. அதுக்கடுத்த வருஷம் அது கண்டிப்பாக உங்கள் கிட்டே வந்துடும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக முடியுங்க. ஸோ அதுக்கடுத்ததான் 2024 நம்ம சேனல் எதை நோக்கி போக போகுது அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் பிளான், இதுதான் அப்படின்லாம் எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வரைக்கும் பண்ணதை தான் இன்னும் பெஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். லைக் இன்னுமே அதிகமான கண்டென்ட்டை அண்ட் அதிகமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா 2024 நமக்கு நிறைய லைவ் செஷன்ஸ் இருக்கும், உங்கள் கூட நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 நம்ம நினச்சதை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னா எனக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ நான் என்ன உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை மற்றவங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, உனக்கு கற்றுக்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கற்றுக்கோ, இதை படிக்கணும்னு நினச்சின்னா படி அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். பிகாஸ் நம்ம சேனல் வந்து என்டர்டெயின்மெண்ட்டோ இல்லை அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமோ எதுவுமே இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் வந்து என் சேனலை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல பேருக்கு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே நிறைய பேர் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அனிமேஷன் கற்றுக்கணும், வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் அவங்களுக்கு எங்கே போய் கற்றுக்கிறது, அதுக்கான பாத் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியலை. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஸ்டெப்பாக இந்த சேனல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு 10 பேரில் ஒரு ஆளுக்காவது கண்டிப்பாக அது பிரயோஜனமாக இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற சப்போர்ட் ரொம்பவே பெருசு. ஸோ எங்கேயோ இருந்து வந்தேன்னா லைக் ஒரு வீடியோஸ் போட ஆரம்பித்து அது உங்களுக்கு பிடிச்சி கிட்டத்தட்ட இப்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 24.5K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 30K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. பெரிய விஷயம். லைக் நான் எங்கேருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும் பார்த்தீங்களா. ஸோ என்னால் இவ்வளோ பேரோட லைஃப்பை வந்து ஓகே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு டூலாக என்னால் இருக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், 2023 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நினச்சது பெரிய விஷயந்தான். லைக் பெரிய லெவலில் தான் நான் கோல் செட் பண்ணியிருந்தேன். பட் அந்த இடத்துக்கு போக முடியல. பட் அந்த இடத்த நோக்கி நான் போயிட்டுருக்குன்றதுல எனக்கு சந்தேகமே இல்லை. அண்ட் அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். ஸோ 2024 கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ இந்த 2023 எண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மந்த்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். லைக் சென்னை அண்ட் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் பெரிய ஒரு பாதிப்பு இருந்தது. அண்ட் தண்ணினால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய நியூஸஸில் பார்த்துருப்போம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு சோஷியல் மீடியா மூலமாக வந்தது. ஸோ சேலஞ்சஸ் நமக்கு இருக்கிறது தான், எப்போவுமே அது நம்ம கூடவே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம அப்படியே உட்காந்துடாமல் அடுத்த கட்டம் போகிறதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஓடலாம். ஸோ ஒரு சின்ன விஷயத்தோட சொல்லி முடிக்கிறேன். கோல்டு பொறுத்த வரைக்குமே அது வந்து ஒரு குப்பையில் தான் இருக்கும், மண்ணில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த குப்பையிலேருந்து எடுத்து அதை வந்து ஹீட்டில், அது ஹீட் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஹீட்டில் அதை வந்து உருக்கி அதை வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்து அது வைக்கிறாங்க. அது குப்பையாக இருக்கும்போது யாருமே அது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. லைக் அது தேடுவாங்க, எடுப்பாங்க, பட் அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் நம்ம கூட மிதிச்சுட்டு போயிடுவோம். பட் அந்த கோல்டை உருக்கி அந்த கோல்டை லைக் ஒரு ஜொல்லாக ரெடி பண்ணி, அந்த ஆசாரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே அதை ரெடி பண்ணி கரெக்டாக அந்த ஷோரூமில் கொண்டு போய் வைக்கும்போது அதோட மதிப்பு இப்போ உங்களுக்கே தெரியும். அதோட மதிப்பு எந்த அளவுக்கு லைக் அந்த லெவலில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும். இப்போ நீங்கள் மேபி ஒரு சின்ன இடத்துல இருக்கலாம். இந்த 2023 எண்டில் மேபி இந்த ஃப்ளட்னாலேயோ இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது உங்கள் லைஃப்லையோ இல்லை உங்களோட ஹெல்த்னாலேயோ ஏதாவது ஒரு பாதிப்படைஞ்சு இப்போ நீங்கள் நான் வந்து ஒரு குப்பையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன், என்னை பார்க்க யாருமே இல்லை, என்னை வந்து மேலே தூக்கி விட ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஒரு கோல்டு மாதிரி தாங்க. இன்றைக்கி நீங்கள் அப்படி இருப்பீங்க, பட் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அந்த நாள் உங்களை லைட்டாக, இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா குப்பையில் இல்லை, ஹீட்டில் கொஞ்சம் பேர்ன் பண்ணி லைட்டாக உருக்கி அந்த ஒரு ஜொல்லாக மாற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த 2024 உங்கள் லெவல் கண்டிப்பாக வேறு லெவலில் வரும். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. உங்களால் முடியுங்க. என்னால் முடியும்னா கண்டிப்பாக உங்களாலே முடியும். கீப் ஆன் ட்ரைங். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. லைக் இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனல் இது வரைக்கும் கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒன்று புதுசாக நம்ம பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட மனசு விட்டு பேசியாச்சு. ஸோ 2023 எப்படி தாண்டணுன்றதை நம்ம பேசிட்டோம். பட் 2024 இப்படி இருக்க போகிறதில்ல, பயங்கர சேஞ்சாக இருக்கும், பயங்கர பாசிட்டிவாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு எல்லாருமே ரெடி ஆகுங்க. நம்ம கூட இது வரைக்கும் ட்ராவல் பண்ண எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ்.
ஸோ இந்த 2024 நம்ம ஃபேமிலியில் இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ண ரெடி ஆகிட்டே இருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புஷ்ஷை கொடுத்துருக்கோம், ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா அந்த லைக் பட்டனை இல்லை இதில் லைக் பண்ணுறதுக்கோ ஷேர் பண்ணுறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி மெம்பர் கூட பேசின மாதிரி தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. ஸோ நம்மளும் பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் எல்லோரையும் சந்திச்சதில் பெரிய சந்தோஷம். சாம்ஸ், இந்த 2024 நம்ம எல்லாருமே செம ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ஃபுல் எனர்ஜியோடவும் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஏபிஎன் பிஸ்னஸ் ஸ்டுடியோ சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.